சமூக நீதிக்கும் பெண்ணுரிமைக்கும் பாஜக எதிராக இருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக நீதியை பாஜக முறையாக அமல்படுத்துறது இல்லை. கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஒன்றிய அரசோட துறைகளில் பிற்படுத்தப்பட்டவருக்கான 27 விழுக்காடு ஒதுக்கீடு முழுமையாக வழங்கப்படலை. ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் முன்னேறுதல் பாஜக விரும்பலை. அதனால தான் அவங்க சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறாங்க. எப்படி பாஜக பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு விரோதமான கட்சியோ அதே மாதிரி பெண்களுக்கும் விரோதமான கட்சி தான். அதனால தான் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்குறத மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறாங்க. மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை ஒரே ஒரு கட்சியை தவிர மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இருந்த எல்லா கட்சிகளும் ஆதரித்து வாக்களித்தாங்க. எந்த முக்கிய கட்சியும் எதிர்த்து வாக்களிக்கலை. ஆனால் அது செயல்பாட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்ற தடையை பாஜகவே அந்த சட்டத்துக்குள் சரத்துக்களாக எழுப்புச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது மூலமாக சமூக நீதிக்கும் மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை தள்ளி போட்டதால் பெண்ணுரிமைக்கும் எதிராக இருக்குது இந்த பாஜக அரசு. இதுக்கு எதிராக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.